திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 304 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 47. திரு வாதவூரடிகளுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்த சிவபரம்பொருள் சாஸ்திர தீட்சை செய்து அருளுகின்றார். அந்த சாஸ்திர தீட்சையிலே முன்பே மூல ஆகமங்களில் தம்மால் அருளப்பட்ட விஷயங்களை திரு வாதவூரடிகள் பெருமானுக்கு உபதேசித்து அருளுகின்றார். தன் எதிரே நிற்கின்ற திரு வாதவூரடிகளிடம் எம்பெருமான் உபதேசித்து அருள ஆரம்பிக்கின்றார். முதலில் ஆணவமலத்தின் உண்மை, அதன் இயல்பு இவற்றை உபதேசிக்கின்றார். இருள்மயமாகிய மலமானது ஆன்மாவாகிய உன்னை அனாதியே சகஜித்திருக்கும் என்று கூறி அதற்கு திருஷ்டாந்தமாக செம்பு இருக்கின்ற போதே அதிலே களிம்பு உடனாய் இருப்பது போல என்று காட்டுகின்றார். சைவ சாஸ்திரங்களிலே ஆணவ மலம் என்பது உயிருக்கு உடனாக நிற்கின்ற மலம் என்று கூறப்படுகின்றது. அதற்கு திருஷ்டாந்தங்களாக செம்பில் களிம்பு என்றும், நெல்லில் உமி என்றும், இன்னும் கடலிலே உப்பு என்றும் சில திருஷ்டாந்தங்கள் காட்டப்படுகின்றன. செம்பில் களிம்பு என்பது நாம் சாதாரணமாக உபயோகிக்கும் செம்பு பாத்திரங்களிலே மேலே பச்சையாக படர்கின்ற பாசம் என்று ஒரு பொதுவான புரிதல் இருக்கும். ஆனால் செம்பில் களிம்பு என்பது, இங்கே களிம்பு என்பது தாமிரத்தின் மூலக்கூறுகளோடு சேர்ந்து இருக்கின்ற கசடுகள். தாமிரம் என்ற உலோகத்தை சுரங்கங்களிலிருந்து எடுக்கும்போது அதிலே பல கசடுகள், அழுக்குகள் சேர்ந்தேதான் இருக்கும். அப்படி இருப்பதனை எடுத்து பல வழிகளிலே அதனை சுத்திகரித்து செம்பு என்று, அந்த தாமிரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே, அது உபயோகப்படுத்தக்கூடிய அளவிலே அதனை சுத்திகரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். எனவே அப்படி சுரங்கங்களிலிருந்து எடுக்கும்போது தாமிர மூலக்கூறுகளோடு சேர்ந்தே இருப்பது பல அழுக்குகள், கசடுகள். அதுபோன்று இந்த ஆணவ மலம் என்பது உயிரோடு உடனாக நிற்கின்ற மலம். என்று உயிர் இருக்கின்றதோ அன்று தொடங்கி ஆணவ மலமும் இருக்கின்றது. அது உயிருக்கு உடனாக இருக்கின்றது. அப்படியென்றால் இந்த ஆணவ மலம் என்பது, ஆணவமல சக்தி என்பது உயிர்களை இவ்வாறு பந்தித்திருக்கின்றதே, இதனை நீக்க முடியாதா என்றால், ரசக்குளிகையால் ரசவாதம் செய்பவர் செம்பில் இருக்கின்ற அந்த அழுக்கை நீக்கி ரசக்குளிகையை உபயோகப்படுத்தி செம்பை தங்கமாக மாற்றுவார். அதுபோன்று தீட்சை, இறைவனே நேரே வந்து குருநாதராக மானுட சட்டை தாங்கி எழுந்தருளி வரும்போது செய்யப்படுகின்ற தீட்சையினால் இந்த ஆணவமல சக்தியானது ஆன்மாவை விட்டு நீங்கும். எனவே ஆணவமல சக்தி அனாதியே உடனாக இருந்தாலும் அது ஒரு காலத்திலே நீக்கப்படும். முக்தி காலத்திலே ஆணவ மலத்தின் சக்தி நீக்கப்பட்டு வலிமை குன்றி மடங்கி தன்னுடைய காரியம் எதுவும் உயிரிலே நிகழாவண்ணம் இறைவனால் அருளப்படும், தடுத்து நிறுத்தப்படும். நெல்லிலே இருக்கின்ற உமி என்பது அந்த நெல்லுக்கு குற்றம். அதுபோல ஆணவமல சக்தியும் உயிரோடு உடனாக இருந்தாலும் அது குற்றம், அது அழுக்கு, அது நீக்கப்பட வேண்டியது. நெல்லில் இருக்கின்ற உமி ஒரு காலத்தில் நீக்கப்பட்டு அரிசியாக பயன்பாட்டுக்கு வருவது போல ஆணவமலமும் ஒரு காலத்தில் நீக்கப்படும். அதே போன்று கடலிலே இருக்கின்ற உப்பு போன்று, கடலிலே உப்பு எப்போது வந்து சேர்ந்தது என்றால், அது எப்போது வந்து சேர்ந்தது என்று சொல்ல முடியாது, அனாதியாகவே இருப்பது. அதுபோன்று ஆணவ மலமும் உயிருக்கு அனாதியாகவே இருந்து உயிரை பந்தித்து கொண்டு இருக்கின்றது. இப்படி திருஷ்டாந்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு திருஷ்டாந்தம், உதாகரணம் காட்டப்படும் போது அது எந்த பண்புக்கு அல்லது எந்த செயலுக்கு உதாரணம் காட்டப்படுகின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நெல்லில் உமி என்பது குற்றம், அதுபோல ஆணவமல சக்தியும் உயிருக்கு குற்றம். செம்பில் களிம்பு என்பது அதோடு உடனாக இருப்பது, அதே போன்று ஆணவமல சக்தியானது உயிருக்கு உடனாக இருப்பது. கடலிலே உப்பு, அது அனாதியே இருப்பது, அதுபோன்று ஆணவமல சக்தி பிணிப்பு என்பது அனாதியே இருப்பது. இது ஆணவமலத்தின் இருப்பு என்பதற்கு காட்டப்படுகின்ற உதாரணங்கள்.
இனி ஆணவ மலத்தின் செயல்பாடு என்பதற்கும் சில உதாரணங்கள் காட்டப்படுகின்றன. நாகமும் நாகரத்தினமும். ஒளியுடைய அந்த மாணிக்கத்தை, நாகரத்தினத்தை பாம்பு முழுங்கிவிட்டது என்றால் அந்த ரத்தினம் கெட்டுப்போனது அல்லது அழிந்து விட்டது என்று அர்த்தமல்ல. அந்த ரத்தினம் பாம்புக்கு உள்ளே இருக்கின்றது. ஆனால் அந்த ரத்தினத்தின் ஒளி என்பது பிரகாசிக்காமல் மழுங்கி இருக்கின்றது. ரத்னம் இருக்கின்றது, அது புலப்படவில்லை. அதே போன்று கேவலத்துக்கு உட்பட்ட ஆன்மா, அந்த கேவல தசையிலே ஆன்மா என்பது, ஆன்ம அறிவு என்பது முழுவதுமாக ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. என்றால் ஆன்மா என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது, ஆன்ம அறிவு என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. எப்படி என்றால் ரத்தினம் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கின்றது, அந்த ரத்தினத்திற்கு பிரகாசமும் இருக்கின்றது. ஆனால் அவை இரண்டுமே புலப்படாமல் நாகத்திற்கு உள்ளே இருக்கின்றன. அதே போன்று ஆன்மா என்ற ஒரு பொருள் இருக்கின்றது, அதற்கு அறிவு என்கின்ற பண்பும் இருக்கின்றது. ஆனால் இவை இரண்டுமே புலப்படாமல் ஆணவ மலத்தினால் முற்றிலும் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே ஆன்ம அறிவு வெளிப்படவில்லை, புலப்படவில்லை என்பது இங்கே காட்டப்படுகின்றது. அதே போன்று விறகிலே இருக்கக்கூடிய தீ, பொதுவாக தீ என்பது விறகை எரித்து சாம்பலாக்கிவிடக்கூடிய தன்மை உடையது. அதுதான் அதற்கு இயல்பு. அறியாமையை கொளுத்துவதுதான் அறிவு. ஆனால் அந்த அறிவே இந்த அறியாமையை செய்கின்ற ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டு அடங்கியிருக்கின்றது. ஏனென்றால் அபக்குவம் என்பதன் காரணமாக. இந்த ஆன்மாவுக்கு அபக்குவம் இருக்கின்ற காலத்திலே ஆணவ மலம் இந்த ஆன்மாவை அடக்கி நிற்கின்றது. ஆனால் ஆன்மாவிற்கு பக்குவம் ஏற்படும் போது ஆன்ம அறிவை மறைக்க முடியாமல் அதற்குள் அடங்கி கிடக்கின்றது இந்த ஆணவமல சக்தி. எனவே ஆணவமலம் ஒரு பொருளாக இருந்து கொண்டு அத்துணை ஆன்மாக்களினுடைய ஞான கிரியைகளை தடுக்கின்ற பல பல சக்திகளை உடையதாக இருக்கின்றது. எப்படி இருள் என்பது ஒரு பொருளாக இருந்து கொண்டு பல மனிதர்களின் பல கண்களை மறைக்கின்றதோ அதுபோன்று ஆணவமலம் ஒரு பொருளாக இருந்து கொண்டு தன்னுடைய பல்வேறு வகைப்பட்ட சக்திகளினால் பல ஆன்மாக்களின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கின்றது. இது அனாதி தன்மையோடு ஜடமாக ஏகமாக இருக்கின்றது. அப்படி ஏகமாக இருந்து கொண்டு 1000 கோடி விருத்திகளால் இந்த ஆணவ மலம் ஆன்ம கோடிகளின் அறிவை மறைக்கும் என்பது ஆகமங்களிலே சொல்லப்படுகின்றது. இது ஒவ்வொரு ஆன்மாவிடமும் அந்த பக்குவ அபக்குவங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆன்மாவின் அறிவையும் தன்னுடைய பல்வேறு விதமான சக்திகளை கொண்டு மறைத்து கொண்டு இருக்கின்றது. அப்படி சக்திகள் பல வகைப்பட்டவனாக இருப்பதனால் ஒரு சக்தியானது ஒரு ஆன்மாவின் பரிபாகத்தினால் நசிக்கப்படும் போது அந்த சக்தியால் மறைக்கப்பட்ட ஆன்மாவுக்கு மட்டும் அங்கே வீடு பேறு என்கின்ற மோட்சம், அதற்கு வழி ஏற்படுகின்றது. அதே நேரம் அபக்குவைகளாக இருக்கின்ற மற்றைய ஆன்மாக்களை அது மறைத்து கொண்டு இருக்கின்றது. எனவே சகஜமலமாகிய ஆணவத்தினால் ஆன்மாவின் உணர்வு தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே செம்பிற்கு களிம்பு அனாதியாவது போல வேறு காரணமின்றி அனாதியே மூலமலம் தன்னோடு உடனாய் நிற்பதால் இந்த ஆன்மா தன் இயல்பால் உணர முடியாது. எனவே இறைவன் இந்த ஆன்மாவிற்கு கருவிகளை கூட்டி உணரும்படி செய்கின்றார். இந்த கருவிகள் என்பவை மாயையிலிருந்து காரியப்படுத்தப்பட்ட தனுகரண புவனங்கள். எனவே இந்த ஆன்மா இந்த உடலோடு அந்த கரணங்களோடு சேர்ந்திருப்பதற்கு காரணம் அது சகஜ மலத்தினால் என்று கூறப்படுகின்றது. முதல்வனும் சித் பொருள்தான். ஆனால் முதல்வனுக்கு அனாதியே மலம் இன்மையினால் அவர் தானே அறியும் முற்றும் அறியும் அறிவு உடையவராக இருக்கின்றார். உயிருக்கு அனாதியே மலம் இருப்பதனால் கருவிகளோடு கூடினால்தான் அறிவு நிகழ்கின்றது. அப்படி நிகழ்கின்ற அறிவும் கூட சிற்றறிவுதான். ஆணவ மலத்திற்கு ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் என்று 2 வகையாக இலக்கணங்கள் கூறப்படுகின்றன. அதில் ஆணவ மலத்தின் ஸ்வரூப லட்சணம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு இலக்கணம் என்பது கேவலத்தில் உயிருக்கு, அதாவது கேவல தசையில் உயிருக்கு அறியாமையை செய்வது ஆணவ மலத்தின்
ஸ்வரூப லட்சணம். ஆணவ மலத்தின் தடஸ்த லட்சணம் என்பது சகல அவஸ்தையில் கருவிகளோடு கூடிய இடத்திலே விபரீத உணர்வை செய்வது ஆணவ மலத்தின் தடஸ்த லட்சணம். கேவல அவஸ்தையில் கருவிகள் ஏதுமின்றி தனித்து நின்று அறியாமையை செய்வதால் அப்படி அறியாமையை முழுவதுமாக செய்வது ஆணவ மலத்துக்கு சிறப்பு இயல்பு என்று, சகல அவஸ்தையில் ஆன்மா கருவிகளோடு கூடிய போது இதே ஆணவ மலம் விபரீத உணர்வை செய்வதால் அதற்கு இது தடஸ்த லட்சணம் என்றும் அவ்வாறு கூறப்படுகின்றது. விபரீத உணர்வு என்பது சகல அவஸ்தையில் கருவிகளோடு கூடிய ஆன்மாவுக்கு ஆணவ மலத்தினால் உண்டாவது. விபரீத உணர்வு என்பது ஒன்றை மற்றொன்றாக அறிவது. கருவிகளோடு கூடி ஜாக்கிரம் முதலான அவஸ்தை நிகழும் போது இந்த ஆன்மா தான் அல்லாத இந்த கருவிகளை தான் என்று கொண்டு கண் கண்டதை நான் கண்டேன் எனவும் காது கேட்டதை நான் கேட்டேன் எனவும் அறிவது அது விபரீத உணர்வு. எனவே முன்பு சகஜ மலத்தினால் உணர்வு இன்றி இருந்து பின் இந்த ஆன்மா கருவிகளோடு கூடிய வழி அறிவு உண்டாகின்றது. அறிவு உண்டாகின்றது என்றால் முன்பு இல்லாத அறிவு இப்பொழுது ஆன்மாவுக்கு உண்டானது என்று பொருள் அல்ல. முன்பு மறைக்கப்பட்டிருந்த அறிவு சிறிது வெளிப்படுகின்றது என்றுதான் பொருள். ஏனென்றால் சத்காரியவாதம் என்பதன்படி உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும். இது சத்காரியவாதம். எனவே இதன்படி இல்லாத பொருள் என்பது எப்போதுமே உதிக்காது, தோன்றாது. இருக்கின்ற பொருள்தான் வெளிப்படும், தோன்றும். எனவே ஆன்மாவிற்கு அறிவு என்பது முன்பு இல்லாமல் இருந்து இப்போது கருவிகளோடு கூடிய போது உண்டானது என்று சொல்லக்கூடாது. முன்பு ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்ட அறிவு கருவிகளோடு கூடிய வழி சகல அவஸ்தையிலே தனுகரண புவனங்கள் கொடுக்கப்பட்ட போது ஏற்கனவே முற்றிலும் மறைக்கப்பட்டிருந்த அறிவு சிறிது வெளிப்படுகின்றது. எனவே இந்த ஆணவ மலமானது ஞானத்தின் தொழில் நிகழவிடாமல் செய்வது. அறிவு என்ற குணமே உயிருக்கு இல்லை, ஆன்மாவுக்கு இல்லை என்று சொல்லும்படி அவ்வளவு வலிமையாக மறைத்து கொண்டு அறிவு நிகழவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கும். அதே நேரம் இறைவனால் தனுவாதிகள் கொடுக்கப்பட்ட போது முன்பு நிகழாது இருந்த அறிவு இந்த கருவிகளோடு கூடிய போது நிகழும். எனவே ஞானம் இன்மையே அஞ்ஞானம் என்று சொல்பவர்களினுடைய கூற்று இங்கே மறுக்கப்படுகின்றது. ஞானத்தின் அபாவம்தான் அஞ்ஞானம் என்பவர்களினுடைய அந்த கொள்கை இங்கே மறுக்கப்படுகின்றது. அதாவது ஒளி இல்லாமல் இருப்பதுதான் இருள் என்று சொல்லப்படுமே தவிர இருள் என்று ஒரு பொருளே இல்லை. அதே போல ஞானம் இல்லாமைதான், ஞானத்தின் அபாவம்தான் அஞ்ஞானமே அன்றி அஞ்ஞானம் என ஒரு பொருள் இல்லை என்று ஒரு சிலர் கூறுவார்கள். அவர்களினுடைய கொள்கை மறுக்கப்படுகின்றது. எவ்வாறு என்றால், இல்லாமை ஒரு தொழிலை செய்யாது, அபாவம் என்பது ஒரு காரியத்தை செய்யாது. அதாவது மறைத்தல் தொழிலை செய்கின்றதனால் ஞானம் இல்லாமையே மறைத்தல் தொழிலை செய்யும் என்பது கூடாது. ஒளியின்மை என்பது மறைத்தல் தொழிலை செய்யாது. அதே போன்று இருள் இல்லாமல் இருத்தல் விளக்குதலையும் செய்யாது. ஒளிதான் விளக்குகின்ற தொழிலை செய்யும். ஒளியும் இருளும் தனித்தனி பொருட்கள். இந்த இரண்டும் முற்றிலும் மாறுபட்ட செயலை செய்கின்ற பொருட்கள். எனவே ஒன்று தொழில்படும்போது மற்றொன்று தொழில்படாமல் அடங்கியிருக்கும். அதுவரை தொழில்பட்டது அடங்கிய போது அதுவரை அடங்கிய பொருள் தொழில்பட தொடங்கும். சூரியன் உதயமாகும் போது ஒளி பிரகாசிக்கும் போது இந்த ஒளி தொழில்படும் போது இருளானது தொழில்படாமல் அடங்கியிருக்கும். அப்படி தொழில்படுகின்ற ஒளியானது அடங்கத் தொடங்கும் போது அதுவரை அடங்கியிருந்த இருள் தொழில்படத் தொடங்கும். இதே போன்றுதான் ஞானமும் அஞ்ஞானமும். இவ்வாறு சகஜ மலமாகிய ஆணவ மலத்தினால் கேவல தசையில் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கின்ற ஆன்ம அறிவானது சகல அவஸ்தையில் உடம்போடு கூடிய வழி அதுவரை முற்றிலும் மறைக்கப்பட்டிருந்த ஆன்ம அறிவு சற்று விளங்கத் தொடங்குகின்றது. அப்போது உடனாக இருக்கின்ற ஆணவ மலமானது விபரீத உணர்வை விளைவிக்கின்றது. அதோடு ஆணவ மலத்தின் காரியங்களாக பல நிகழ்கின்றன. அவற்றை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.